ஸ்டாக் சிட்டாவில் நேற்றுக்கு சேல்ஸ்மேன் கணக்கு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் டியூட்டிக்கு வந்த உடனே ஓப்பனிங் ஸ்டாக் பார்க்கணுன்னா ஓப்பனிங் ஸ்டாக் கிளிக் பண்ண உடனே ஓபி கேஸ் மட்டும் முழு கேஸாக எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப்எல் கேஸ் 88, பிஎஃப் கேஸ் 50, டோட்டல் 138. இது சும்மா சாம்பிளுக்காக போட்டிருக்குது. இப்போ இதில் ஒவ்வொன்றா நீங்கள் முழு பெட்டியாக இருக்கிறத மட்டும் எவ்வளோன்றதையும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே டிக் பண்ணிகிட்டே வந்துக்கலாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே டிக் பண்ணிட்டு வந்துக்கலாம். இல்லை பாட்டில் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் லூஸ் பாட்டில், இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் பாட்டிலு கேஸு ரெண்டையும் ஒன்றா பார்க்கணுன்னா ஓபி கேசஸ் ப்ளஸ் பாட்டில்ஸ் இதில் கிளிக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. ரெண்டையும் அட் டைமில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். இல்லை நான் ஏதாவது ஒரு பிராண்டை மட்டும் செக் பண்ணோம் அப்படின்னாலும் இங்கே சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் அந்த பிராண்டோட நம்பர் போட்டாலும் சரி, அல்லது அதோட பேர் அடிச்சிங்கனாலும் சரி, அது மேலே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இப்படியும் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து காலையில் சரக்கு வரத்துக்கு முன்னாடி ரெசிப்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இங்கே காட்டும். நீங்கள் ரெசிப்ட்டு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓப்பனிங்கு ப்ளஸ் ரெசிப்ட்டு ரெண்டும் சேர்ந்து இங்கே இந்த பட்டன் வியூ ஓபி ப்ளஸ் ரெசிப்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா சரக்கு வந்ததுக்கப்புறமா எவ்வளோ பாட்டில் அப்படின்றது இதில் காட்டுங்க. இந்த ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாத்தையும் நான் பிடிஎஃபாக பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். உங்கள் பிடிஎஃப்பில் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, ரெசிப்ட் எவ்வளோ, ரெண்டையும் கூட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டு வைஸு பி வைஸு தனித்தனியாக வந்துடுங்க. நீங்கள் இதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அல்லது இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்ளிகேஷன்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க.